ராதிகா, தற்போது வளைகுடா நாடுகள், குறிப்பாக அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே ஒரு பதற்றமான சூழலில் தான் காணப்படுகிறது. என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று காலை அறிவித்த ஒரு அறிவிப்பு அப்படியான ஒரு அறிவிப்பு. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திற்கு பேசும்பொழுது இந்த போரை உடனடியாக நாங்கள் நிறுத்தப் போவதில்லை, அடுத்த 4 வாரங்கள் முதல் 5 வாரங்கள் வரை 4 to 5 weeks என்ற வகையில தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நடத்துவோம், அதனால் நாங்கள் முழுமையாக இந்த தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு இந்த தாக்குதல் நடத்த போகிறோம் என திட்டவட்டமாக கூறியிருக்கார். எனவே நிறுத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை, அங்கு உள்ளவர்களை தேவையற்றவர்களை அழித்து விடும் வரை நாங்கள் நடத்துவோம் என்ற வகையிலே நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திற்கு அவர் பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். எனவே அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் 1 மாதங்கள் இந்த போர் தொடரும் என்றால், தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தும் என்றால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அந்த நாடுகளில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இதன் பாதிப்புகள் எதிரொலிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை என்று கொள்ளலாம். அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். தற்போதே மிகப்பெரிய அளவுக்கு அலையாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இருதரப்பிலும் ஈரானும் பதிலடியை பயங்கரமாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல் அமெரிக்க நிலையில் மீது தாக்கும் போது ஈரான் பாருங்கள், நீங்கள் எந்தெந்த இடங்களில் ஈரானில் உள்ள எந்தெந்த பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கும்போது, அதாவது ஈரான் தாக்குதல் எங்க இருக்கிறது, அதே போன்று அடுத்த தாக்குதல் ஈரானிலே எந்தெந்த இடங்கள் தாக்கப்பட்டன என்று பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது இந்த இடங்களில் எல்லாம் ஈரானிலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை அமெரிக்கா படைகளும் அதே போன்று இஸ்ரேலின் படைகளும் தாக்குதல் விமானங்கள் மூலமாக, ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதலை நடத்திருக்கிற குண்டுவீச்சு மூலமாக. ஈரானை பொறுத்த மட்டிலே உர்மியா, தப்ரிஸ், கர்ஹான், குவாம், இஸ்ஃபஹான், அதே போன்று ஜம்தான், சபாகர் போன்ற இடங்களில் எல்லாம் எத்தனை இடங்கள் பாருங்க, ஷிராஸ், இந்த இடங்களில் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. இதுவரை 2000 அமெரிக்க அதிபர் டிரம்பின் வாக்குப்படி இதுவரை 2000 இலக்குகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என கூறியிருக்கிறார். 2000 இலக்குகள் என்றால் எந்த அளவுக்கு? கடந்த 48 மணி நேரத்திலே 2000 இலக்குகளை தாக்கி இருக்கிறது அமெரிக்காவின் போர் விமானங்களும் ஏவுகணைகளும் ட்ரோன்களும். அப்படி என்றால் இஸ்ரேல் வேறு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. எனவே கடுமையான தாக்குதலை ஈரான் எதிர்நோக்கி இருக்கின்றதான் கூற வேண்டும். 1 நகரம் 2 நகரம் அல்ல, கிட்டத்தட்ட 13 இடங்களிலே தாக்குதல். மொத்தமுள்ள 31 மாகாணங்கள் இருக்கின்றன, 27 மாகாணங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஈரானும் சும்மா இல்லை, ஈரானும் பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க நிலைகள், அந்த வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நிலைகள், பல இடங்களில் அமெரிக்க ராணுவ நிலைகள் இருக்கின்றன. அந்த இடங்களில் எல்லாம் தாக்குதல். இஸ்ரேல் மட்டுமல்ல, ஜோர்டான் பகுதியில் குவைத், பஹ்ரைன், கத்தார், அதே போன்று துபாய் போன்ற இடங்கள், ஓமன் போன்ற இடங்கள், சவுதி அரேபியா ஆகிய இடங்களில் எல்லாம் தொடர்ந்து அந்த சிவப்பு புள்ளிகள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் இருக்கின்றன. எனவே அந்த இடங்கள் எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவதால் அங்கு பெரும் ஒரு பதற்றம், போர் பதற்றம் அங்கும் அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து ஈரான் ஏவுகணைகளை அடித்து வீசிக்கொண்டிருக்கிறது. இதுவரை ஈரான் தரப்பிலிருந்து 390 ஏவுகணைகள், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வீசப்பட்டிருக்கிறது. அதே போன்று 830 ட்ரோன்கள் வீசப்பட்டிருப்பதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பெர்ஷியன் வளைகுடா பகுதியில், அதாவது பெர்ஷியன் வளைகுடா என்றால் பாரசீக வளைகுடா என்று தமிழில் அழைப்போம், பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் அனைத்தின் மீதும் தாக்குதல் நடத்திருக்கிறது. அமெரிக்கா தற்போது எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது, தூதரகங்கள் தாக்கப்படுகின்றன, எனவே அமெரிக்கர்கள் தயவு செய்து வெளியே வராதீர்கள், குவைத் போன்ற இடங்களில் வெளியே வராதீர்கள் என ஒரு உத்தரவாதமே கொடுத்திருக்கிறது. ஈரான் தாக்குதலிலே ஒரு உதாரணத்திற்கு ஒரு இடத்தை காட்டு ஒரு உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை காட்டின ஒரு நிகழ்வினை, அதாவது பஹ்ரைனில் உள்ள பஹ்ரைன் தலைநகர மனாமாவிலே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். அதாவது 28ஆம் தேதி இப்படி இருக்கின்றது, இந்த இடங்கள் எப்படி இருக்கின்ற பாருங்கள். அதன் பின் ஈரான் தாக்குதல் 1ஆம் தேதி தாக்குதல் நடத்துகிறது. பிறகு அந்த இடங்களே தரைமட்டமாகி கருப்பாக மாறிவிட்டன. அந்த இரண்டையும் ஒன்றாக பார்க்கலாம். இது தாக்குதலுக்கு முன்பு எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும். இந்த மிக மோசமான ஒரு சம்பவம் இது பாருங்கள். 3 இடங்கள் மிக தெளிவாக இருக்கின்றன. தாக்குதல் 28ஆம் தேதி, அடுத்த 12 மணி நேரம் கழித்து 1ஆம் தேதி காலையில் பார்க்கும்போது அந்த 3 இடங்கள் சுத்தமாக காணாமல் போயிருக்கின்றன. அந்த அளவுக்கு தாக்குதல், ஈரானுடைய தாக்குதலும் அதனுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது பஹ்ரைனின் தலைநகரான மனாமா பகுதியில் ஏற்பட்ட ஒரு தாக்குதலின் காட்சிகள். இதை மிக தெளிவாக பார்க்கலாம். முன்பு எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின்பு எப்படி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறோம். இது போன்ற தாக்குதல்கள் என்பது தொடர்ந்து
அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் பதற்றமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றதான் கூற வேண்டும். அதே போன்று நமக்கு சில பிரத்யேக காட்சிகள் ஈரானில் இருந்து கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவின் தாக்குதல் என்பது உக்கிரமாக இருந்திருக்கிறது. அந்த உக்கிர தாக்குதலிலே டெஹ்ரான் தலைநகர் ஈரானின் தலைநகரான டெஹ்ரானிலே காந்தியின் பெயரிலே ஒரு மருத்துவமனை இருக்கிறது. காந்தி மருத்துவமனை என்பது மிக பிரபலமான ஒரு மருத்துவமனை. அந்த காந்தி மருத்துவமனை என்பது நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த மருத்துவமனை அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாக்குதலிலே சிக்கி சிதறுண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அந்த மருத்துவமனை உண்டு இல்லை என்று ஆக்கியிருக்கிறார்கள் தாக்குதலின் காரணமாக. மற்ற கட்டிடங்கள் இல்லை. ஆனால் காந்தி மருத்துவமனை, அகிம்சைக்கு பெயர் போன, அமைதிக்கு பெயர் போன மகாத்மா காந்தியின் பெயரிலே இந்த மருத்துவமனை இருக்கிறது. காந்தி மருத்துவமனை இந்த டெஹ்ரானில். அந்த காந்தி மருத்துவமனையின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மருத்துவமனை டெஹ்ரானில் இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்டிடத்தில் உள்ள மருத்துவமனையின் உள்ளே இருக்கின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அங்குள்ள சில சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் நமக்கு அனுப்பிய காட்சிகளே மருத்துவமனை உள்ளே செல்கின்ற காட்சிகள், மருத்துவமனை உள்ளே அந்த உள்ளே காண்கின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது அந்த மருத்துவமனையின் உள்ளே சிதறி கிடைக்கின்ற காட்சிகள், அந்த காட்சிகளை எல்லாம் நாம் தற்போது பார்க்கின்றோம். யாருமே இல்லை. பல நூறு நோயாளிகள் உள்ளே இருந்தார்கள். தற்போது அனைவருமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அந்த மருத்துவமனை உள்ளே யாருமே இல்லை. காந்தியின் மருத்துவமனைக்கு இந்த கதி டெஹ்ரானில் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், போரின் உக்கிரம் என்றால் மருத்துவமனையை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது மட்டுமல்ல, மற்றும் தற்போது நாம் பார்க்க போகின்ற மற்றொரு அதிர்ச்சி காட்சி, அந்த குழந்தைகள் படித்த பள்ளி, மகளிர் பள்ளி ஒன்று சுக்குநூறு சிதநூறாக சென்றிருக்கிறது. இது மினாப் நகரம், டெஹ்ரானுக்கு அருகிலுள்ள மினாப் நகரம் என்ற நகரத்திலே இருக்கின்ற ஒரு பள்ளி இது. இங்கு அதாவது ஷாஜாரா தயாயிபா என்ற பள்ளியின் பெயர் மினாபா டவுன் என்ற இடத்திலே இருக்கிறது. இங்கு 115 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடத்திலே உள்ளே பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த 80 குழந்தைகள் உட்பட சிறுமிகள் உட்பட மொத்தமாக 115 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் மட்டும் மிக கொடூரமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. அந்த பள்ளி குழந்தைகள் காலையிலே படிப்பதற்காக புத்தக பைகளுடன் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தக பைகள் எல்லாம் தற்போது சாம்பல் படிந்து யாருமே எடுப்பதற்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். மிக கொடூரமான ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். போர் உக்கிரமாக நடந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இவை எல்லாமே சாட்சிகளாக இருக்கின்றன. இவையெல்லாம் வாழும் சாட்சிகள். அந்த பள்ளி கட்டிடம், அந்த குழந்தைகள் அமர்ந்திருந்த அறைகள் எப்படி சிதறி இருக்கின்ற பாருங்கள். அந்த பள்ளி மேஜைகள், அந்த சாம்பலும் தூசியும் அங்கு கிடைக்கின்ற அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இது சிதையாத கட்டிடம். மற்றொரு கட்டிடம் முற்றிலுமாக இருந்து விட்டது. பாருங்கள், அந்த குழந்தைகளையும் அந்த தேடுகிறார்கள். குழந்தைகள் யாரும் சிக்கியிருக்கிறார்களா என்று தேடுகின்ற காட்சிகள் அனைத்துமே மனதை உருக்குலைக்க வைக்கும் காட்சிகள் என்றால் கூற வேண்டும். அந்த பள்ளியின் ஒரு பக்கம் இடிந்து சுக்குநூறாக சிதறிவிட்டது. நீங்க பார்க்கலாம். அதை தோண்ட ஏதேனும் இருக்கிறார்களா, அங்கு யாரேனும் இருக்கிறார்களா என்ற வகையிலே அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன், மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் தான் இவை. இவை அனைத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய பாதிப்பு. போர் வந்தால் மிக மிக உக்கிரமாக இருக்கும். ஏதோ போர் நாட்டுகளிடையே நடக்கிறது என்று நினைச்சுக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இது போன்று பேரழிவுகள். பள்ளிக்கூடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை, அதுவும் காந்தியின் பெயரை தாங்கி நின்ற மருத்துவமனை தகர்க்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இனி தொடரும் என்பதுதான். இந்த ஒரு மாதம் நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்ற வகையிலே அதிபர் டிரம்ப் அறிவித்திருப்பது. ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி அங்கு பொதுமக்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. இரு பக்கமும் தாக்குதல் என்பது உக்கிரமாக இருந்து கொண்டிருக்கும் சூழலில் அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற அச்ச உணர்வு தான் தற்பொழுது வளைகுடாவில் உள்ள அந்த மத்திய கிழக்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த அனைத்து நாடுகளிலுமே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் அதை சுற்றி உள்ள நாடுகள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஈராக் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், UAE ஆகட்டும், ஓமன் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும் என இந்த பகுதிகள், இந்த நாடுகள் அனைத்துமே தற்போது பதற்றமான சூழல் தான் காணப்படுகிறது. அபாய சங்குகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எப்போது என்ன நடக்குமோ, எங்கு ஏவுகணை வந்து விழுமோ என்ற அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இப்படி என்றால், ஈரானை பொறுத்தமட்டிலே தலைநகர் டெஹ்ரான் ஆகட்டும், கராச் ஆகட்டும், இஸ்வஹான் ஆகட்டும், இலாம் ஆகட்டும், தமாவந்த் ஆகட்டும், தபரீஸ் ஆகட்டும், ஜன்ஜன் ஆகட்டும், இது போன்ற நகரங்கள், அனைத்து நகரங்களும் அங்கு ஒரு பதற்றமான சூழல். எனவே மத்திய கிழக்கு நாடே தற்போது ஒரு பிரஷர் குக்கர் மூலம் அமர்ந்து கொண்டிருப்பது போல்தான். எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்ற ஒரு அச்ச உணர்வில் தான் அவர்கள் அனைவருமே இருக்கிறார்கள்.
இதிலே தற்போது முதன்முறையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த போரிலே 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 5 பேர் மிக கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த அமெரிக்க வீரர்கள் இறந்துவிட்டால், ஒருவர் இறந்துவிட்டால் கூட ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அதிபர் மீது பாய்ந்து விடுவார்கள் என்பதால் அதிபர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். எனவேதான் அவர் அந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று கூறிவிட்டுதான் கூறுகிறார், 4 முதல் 5 வாரங்கள் வரை இந்த தாக்குதலை நடத்துவோம், எனவே தற்போதைக்கு நிறுத்தம் எண்ணம் இல்லை என்ற வகையிலே அவரும் தெரிவித்திருக்கிறார். பதிலுக்கு ஈரானும் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்ற வகையில குறித்திருக்கிறார்கள். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதால் அமெரிக்க அனைவருமே பாதுகாப்பா இருங்கள் என்ற அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அமெரிக்க அரசு. எனவே மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே, அனைத்து நாடுகளுமே தற்போது பதற்றமான ஒரு சூழல் இருக்கு என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. ராதிகா.